நேற்று கடலூர்ல பள்ளி வாகனம் ரயில் விபத்துல சிக்கியிருக்கு. 3 குழந்தைகள் இறந்திருக்காங்க அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப மோசமான ஒரு விபத்து. 3 குழந்தைகள் இறந்திருக்காங்க. இதுல நான் முக்கியமான பிரச்சனையா என்ன பாக்குறேன்னா, அவர் 9 மாதங்கள் அங்க ஒர்க் பண்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் எப்பவுமே சின்சியரா ஒர்க் பண்ணது கிடையாது. ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு மட்டும் அவரு அலட்சியமா செயல்படல. அதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை அந்த மாதிரிதான் அவரு செயல்பட்டிருக்காரு. பிரைவேட் கம்பெனில ஒருத்தர் வேலை சரியா செய்யல என்ன ஆகும்? எஸ்கலேஷன் நடக்கும். 2-3 தடவை எஸ்கலேஷன் நடக்கும்போது ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன் கவர்மெண்ட் ஜாப்ல அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது? அது நடந்திருந்தா அன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காதுல்ல. சீமானவர்கள் சொல்லும் பொழுது வட மாநிலத்தவர்களை பேஸ் பண்ணி இந்த பிரச்சனையை நகர்த்துறாரு. இப்ப சீமானவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இஷ்யூ ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்னைக்கு நான் ரெகுலரா டிராவல் பண்றேன் வந்தே பாரத்ல. நான் பார்த்த அளவுல பெரும்பான்மையானவர்கள் மோஸ்ட்லி எல்லாம் ஹிந்திக்காரங்க தான் அந்த சர்வீஸ்ல அங்க இருக்காங்க. டிராவல் பண்ணக்கூடிய பயணிகள் மோஸ்ட்லி தமிழர்களா இருக்காங்க. ஸோ இப்ப மொழியே தெரியாத ஒருத்தரால எப்படி தமிழர்களுக்கு ப்ராப்பரா சர்வீஸை கொடுக்க முடியும்? ரயில்ல பயணிக்கிறது அப்படின்றது வந்து இப்பொழுது நிறைய பேருக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நார்த் இந்தியன்ஸ் ரயில்வேஸை பார்க்குற விதம் இருக்குல்ல, நம்ம அப்ரோச் பண்றத அவங்க அப்ரோச் பண்ற விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட். சேஃப்டி ப்ராப்ளம் ரொம்ப இருக்கு. ஒரு சொசைட்டில என்னைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேனேஜ் பண்ண முடியலையோ அந்த சொசைட்டி கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு இருக்கும். இங்கே ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரிசர்வ் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ள போறாங்க, இந்த கண்ணாடி அந்த டோர்ஸ் எல்லாம் உடச்சிட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ள போறாங்க. சும்மா யாரோ திடீர்னு ஒரு 100 பேர் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ள பூந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அத்தாரிட்டிஸ்க்கு இருக்கணும். உடனே அதை ஸ்டாப் பண்ணணும். தவறு பண்றவங்க நெக்ஸ்ட் டைம் தவறு பண்ண பயப்படணும். இப்ப ரெகுலரா அது நடக்குது. அது காரணம் என்ன? தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று கடலூர்ல ஒரு பள்ளி வாகனம் ரயில் விபத்துல சிக்கியிருக்கு. 3 குழந்தைகள் இறந்திருக்காங்க அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கேட் கீப்பர் கதவை கரெக்டா மூடலை அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓட்டுநர், அந்த வேனனுடைய ஓட்டுநர் கவனிக்காம போயிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. மத்திய அரசு ஒரு பக்கம் குற்றச்சாட்டுறாங்க, மாநில அரசு குற்றச்சாட்டுறாங்க. பாலம் கட்டுனாங்க, ரெடியா இருக்கும் அப்படின்னு ரயில்வே சொல்றாங்க. அதற்கு ஒப்புதல் தர மாவட்ட கலெக்டர் மறுத்துட்டாரு. ஸோ அதனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைத்துக்கிட்டே இருக்காங்க. முதல்ல இந்த விபத்தை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மோசமான ஒரு விபத்து. 3 குழந்தைகள் இறந்திருக்காங்க. எப்பவுமே குழந்தைகள் இன்வால்வ் ஆகும்போது அது ரொம்ப வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமா மாறிடும். காசால நம்ம பார்க்குறோம், நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டே இருக்காங்க. இன்னைக்கு காலைல கூட ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்தோன்னா ஒரு சின்ன குழந்தைய ஆம்புலன்ஸ்ல அந்த ஸ்டீரிங் வீல் பக்கம் வச்சு அவரு அழுத்திட்டே போறாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இது ஏன் நடந்தது அப்படின்னு வரும்போது நிறைய நீங்க சொன்ன மாதிரி மாத்தி மாத்தி குற்றம் சாட்டுறாங்க. ஒரு சைட்ல சொல்ற விஷயம் என்னன்னா, கேட் கீப்பர் ரொம்ப அலட்சியமா இருந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. பங்கஜ் சர்மா அப்படின்றவர், அவரு யூபியில இருந்து வந்திருக்காரு போல. 2 வருஷமா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல அவர் ஏறக்குறைய 9 months ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல நான் முக்கியமான பிரச்சனையா என்ன பாக்குறேன்னா, அவர் 9 மாதங்கள் அங்க ஒர்க் பண்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் எப்பவுமே சின்சியரா ஒர்க் பண்ணது கிடையாது. நைட் ஆனா கேட்டை சாத்திடுவாரு, காலையில ஆனா சாப்பிட போவாரு, டீ குடிக்க போவாரு, அப்ப கேட்டு திறந்தே போட்டு போயிடுவார் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ ரொம்ப சின்சியரா அவர் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு மட்டும் அவரு அலட்சியமா செயல்படல. அதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை அந்த மாதிரிதான் அவரு செயல்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கணும்ல. அங்க ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, செய்ய வேண்டிய வேலையை அவர் சரியா செய்யல அப்படின்ற சூழல் இருக்கும்போது ஒரு மெக்கானிசம் இருக்கணும்ல. இப்ப ஒரு பிரைவேட் கம்பெனில ஒருத்தர் வேலையை சரியா செய்யல என்ன ஆகும்? எஸ்கலேஷன் நடக்கும். இவர் வேலையை சரியா செய்ய மாட்டேங்கிறாருன்னு மேல போகும். 2-3 தடவை எஸ்கலேஷன் நடக்கும்போது ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன் கவர்மெண்ட் ஜாப்ல அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது? அது நடந்திருந்தா அன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காதுல்ல. சோ எப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த மாதிரியான பெரிய சம்பவங்கள், துயர சம்பவங்கள்லாம் நடக்கும்போது நமக்கு ஒரு ஸ்கேப் கோட் நம்ம தேடணும். யார் மேலேயாவது எல்லா பழியும் தூக்கி போடணும். ஸோ இப்ப பார்த்தோம்னா இந்த ஹிந்தி பேசக்கூடிய அந்த ஒரு யங்ஸ்டர், அவர் மேல எல்லா பழியும் போட்டாச்சு. அவர் கண்டிப்பா தப்பு பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், அவர் இந்த தப்பு இன்னைக்கு மட்டும் பண்ணல. அவர் கண்டினியூஸா 9 மாதங்களா அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரை மாதிரி நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க, தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மானிட்டர் பண்றதுக்கு உங்களுக்கு ஏன் ஒரு மெக்கானிசம் இல்லை? இது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா வரல.
ஜென்ரலா ஏன் அவங்களுக்கு மானிட்டர் பண்றதுக்கான சிஸ்டம் இல்ல. இப்ப அரசாங்க பணியினாலே அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எழுதப்படாத விதி இருக்கோ? சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப எனக்கு ஒரு கம்பெனி இருக்கு, எனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பாக்குறாங்கன்னா நான் சின்சியரா பண்றேன். ஏன்னா அந்த 10 பேரும் சரியா வேலை பார்க்கலன்னா எனக்கு நஷ்டம் ஏற்படுது. சோ அதனால எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த 10 பேர்கிட்ட இருந்தும் உழைப்பை நான் கரெக்டா வாங்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன். ஆனா அரசு பணின்னு வரும்போது அது மக்களோட பணம். சோ மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ரொம்ப சின்சியரா இருக்கிறது இல்ல, கீழே இருக்கக்கூடிய ஆட்களும் சின்சியரா இல்ல, அதை மானிட்டர் பண்றதுக்கான சரியான மெக்கானிசமும் இல்ல. பிரச்சனை வரும்போது ஏதாவது ஒரு தனிநபர்கள் மேல பழிய போடுறது, அப்கோர்ஸ் அங்க பிரச்சனை இருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க மட்டும் இல்ல இல்லையா, நீங்க ஃபர்ஸ்ட் டேவே அதை நோட் பண்ணிருக்கணும் இல்லையா, அந்த இடத்துல நீங்க கோட்டை விட்டீங்கல்ல. இப்ப டிரைவருமே கேர்ஃபுல்லா ஓட்டிருக்கணும். ஓகே, அந்த கேட் ஓப்பன் ஆயிருக்குன்னே வச்சுப்போம். நீங்க சொன்ன மாதிரி டிரைவருமே இன்னும் கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லா போயிருக்கலாம். ஒரு ட்ரெயின் வரும்பொழுது அந்த சத்தம் கேட்கும், பார்த்துருக்கலாம், லெஃப்ட் ரைட் பார்த்துருக்கலாம். எதுவுமே பார்க்காம ஒரு டிரைவர் ஓட்டுறாருன்னா அப்புறம் அவர்கிட்டயுமே அலட்சியம் இருந்திருக்குன்ற ஒரு பார்வை இருக்கு. மேபி அங்கேயுமே கூட கண்டிப்பா சிக்கல் இருந்திருக்கலாம். அது போக இப்ப ரீசெண்டா இங்க பாருங்க, இந்த கஸ்டோடியல் டெத் நடந்தது இல்லையா, அப்ப பார்க்கும்போது கூட கஸ்டோடியல் டெத் அப்படின்றது பெரிய ஒரு சிக்கல், பெரிய ஒரு இஷ்யூ இருக்கு தமிழ்நாட்டுல, ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு மெக்கானிசம் எதுவுமே இல்லை. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நிக்கிதான்ற ஒரு கேரக்டர் பிடிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் காரணம் நிக்கிதா அப்படின்ற மாதிரிதான் அதை கட்டமைக்கிறீங்க. நிக்கிதா நிக்கிதான்னு ஃபுல்லா அதே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நிக்கிதா அப்படின்ற அந்த பெண்ணை தாண்டி இந்த 4 வருடங்களா நிறைய கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. அதிமுக பீரியட்ல நிறைய கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடியும் நிறைய நடந்திருக்கு. சோ இது நடக்குதுன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கான மெக்கானிசம் இங்க இல்ல. அதே மாதிரி இப்ப ஒருத்தர் அலட்சியமா செயல்படுறாருன்னா அவரை கரெக்டா வேலை செய்விக்கிறதுக்கான மெக்கானிசம் அங்க இல்ல. அதுதான் முக்கியமான பிரச்சனையா பாக்குறேன். அதை நம்ம டெஃபினட்டா அட்ரஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் இப்படி வரும்போது ஒரு ஸ்கேப் கோட்டை பிடிச்சிடுறது, யாராவது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு டிரைவர், இல்லாட்டி வேற யாரையாவது பிடிச்சி அவங்கள சுத்தியே எல்லாத்தையும் நம்ம கொண்டு போறது, அது ஒரு சிக்கல்னு பாக்குறேன். ஏதோ ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இருக்கணும், அது இல்ல. இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இதுக்கான கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் நிவாரணம் கொடுத்திருக்காரு. ஸோ சீமான் அவர்கள் சொல்லும் பொழுது வட மாநிலத்தவர்களை பேஸ் பண்ணி இந்த பிரச்சனை வந்து நகர்த்துறாரு. இங்க வந்து இந்தி திணிக்க முயற்சி பண்றீங்க, ஆனா வந்து அவங்களுக்கான அந்த விஷயங்களை இந்தி தெரியாத ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வேலைக்கு போடுறீங்க, அவர் எப்படி இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது அவர் சொல்ல வரக்கூடிய விஷயமாக இருக்கு. இன்னொன்னும் என்ன, அந்த நிகழ்வு பார்த்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து இவங்க பேசுனதே புரியல, கேட்ட மூடு அப்படின்னு சொன்னது வந்து அவருக்கு புரியல அப்படின்னும் சிலர் வந்து சொல்ற மாதிரியான இது இருக்கு. ஸோ இந்த வடமாநிலத்தவர்கள் இங்க பணியமர்த்தப்படுவதில், மத்திய அரசு பணிகள்ல வந்து பணியமர்த்தப்படுவதில் இதெல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா நீங்க? இப்ப ஒருத்தர் தவறு செய்யறாருன்னா அவரு ஹிந்தி பேசக்கூடியவரா இருந்தாலும் சரி, தமிழ் பேசக்கூடியவரா இருந்தாலும் சரி, தவறு தான், நம்ம ஈக்குவலா கண்டிக்கணும். ஆனா இப்ப சீமான் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இஷ்யூ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்னைக்கு நான் ரெகுலரா டிராவல் பண்றேன் வந்தே பாரத்ல, நான் பார்த்த அளவுல பெரும்பான்மையானவர்கள் சொல்றதை விட எப்ப நான் டிராவல் பண்ணும் போதும் பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லாம் ஹிந்திக்காரங்க தான் அந்த சர்வீஸ்ல அங்க இருக்காங்க. ஃபுட்டை சர்வ் பண்றவங்களா இருக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் பண்றது எல்லாமே மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸா தான் இருக்காங்க. டிராவல் பண்ணக்கூடிய பயணிகள் மோஸ்ட்லி தமிழர்களா இருக்காங்க. ஸோ இப்ப மொழியே தெரியாத ஒருத்தரால எப்படி தமிழர்களுக்கு ப்ராப்பரா சர்வீஸை கொடுக்க முடியும்? இப்ப நிறைய பணம் பே பண்ணி நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்றோம். அப்படி நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ப்ராப்பரான சர்வீஸ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். எப்படி நான் என்ன சொல்றேன்றதையே புரிஞ்சுக்க முடியாத ஒரு நபரால எனக்கு ப்ராப்பரான ஒரு சர்வீஸை கொடுக்க முடியும்? இது ரயில்வேஸ்ல இருக்கு. அதே மாதிரி பேங்கிங்ல பார்த்தோம்னா நிறைய முக்கியமான கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல நார்த் இந்தியன்ஸோட பிரசன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்கேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. வேற நிறைய துறைகள்லையும் பார்த்தோம்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. இப்ப நார்த் இந்தியன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, இது ஒரு சர்வீஸ். இப்ப பேங்கிங்ன்றது ஒரு சர்வீஸ். இப்ப நான் பேங்க்குக்கு போறேன், ஒரு அக்கௌண்ட்டை நான் ஓபன் பண்றேன்னா எனக்கு ப்ராப்பரான ஒரு சர்வீஸ் வேணும், ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வேணும். அதுக்கு தேவையான ஹிந்தி பேச தெரிஞ்ச ஆட்களா இருந்தாங்கன்னா எனக்கு எப்படி அவங்க ப்ராப்பரா சர்வீஸ் கொடுக்க முடியும்? தமிழ் தெரிஞ்ச ஹிந்தி ஆட்களா இருந்தாலும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா தமிழ் தெரிஞ்சிருக்கணும், டெஃபினட்டா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் அவங்களுக்கு தெரியலன்னா எப்படி ப்ராப்பரா சர்வீஸ் பண்ண முடியும்? இப்ப நம்மளே ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கிறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஆரம்பிக்கிறோம், ஒரு 2 கோடி ரூபாய் செலவழிச்சு ஆரம்பிக்கிறோம். நம்ம எல்லாம் ஹிந்திக்காரங்களையா போடுவோமா, தமிழ்காரங்களையா போடுவோமா? அப்கோர்ஸ் நம்ம தமிழ்ஸ் தான் போடுவோம். ஏன்னா அதுல பிசினஸ் லாஜிக் இருக்கு. தமிழர்களை நம்ம வேலைக்கு அமர்த்தும் போதுதான் வரக்கூடிய ஆட்கள் தமிழர்களா இருப்பாங்க, அவங்க கிட்ட கரெக்டா இன்டராக்ட் பண்ண முடியும், கரெக்டா அவங்க கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சர்வீஸ் நம்ம கொடுக்க முடியும். இங்கேயும் அதே மாதிரி தானே. இங்க நீங்க
ஏன் ஏகப்பட்ட ஹிந்திக்காரங்களை இங்க உள்ள பம்ப் பண்றீங்க? அப்ப நமக்கு ப்ராப்பரான சர்வீஸ் கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைகள் வருது, நமக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படுது. இப்ப இங்கேயுமே நீங்க சொன்னீங்க இல்லையா, கேட் கீப்பருக்கு தமிழ் தெரியல, சோ மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இவருக்கு புரியல. அப்ப என்ன ஆகும்னா, இப்ப நானும் நீங்களும் பேசிக்கிட்டாதான் எனக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். இப்ப நானும் நீங்களும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலாம், நம்ம 2 பேருமே பேசிக்காம இருக்கிற வரைக்கும் எனக்கு உங்களை பத்தி ஒரு மாதிரியான புரிதல் இருக்கும், என்னை பத்தி உங்களுக்கு ஒரு மாதிரியான புரிதல் இருக்கும். இவன் என்ன ஒரு மாதிரி திமிராவே இருக்கான், பேசிக்காம நம்மளே முடிவு பண்ணிப்போம். அப்புறம் உட்கார்ந்து நம்ம ஃப்ரீயா பேசும்போதுதான் ரைட் நம்ம பாட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், வித்தியாசமான கேரக்டரா இருக்கான்னு என்றால் இந்த பிரேக் ஆகும். எப்பவுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் இதுதான், ஹியூமன்ஸுக்கு டிஸ்டன்ஸ் தான். நம்ம சேர்ந்து பேசியாச்சு, கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியா போயிடும். மொழி பிரச்சனை இருக்கும்போது 2 நபர்களால பெருசா க்ளோஸா இன்வால்வ் ஆக முடியாது. அதுவும் இப்போ ஒரு கேட் கீப்பர்னா அவர் அந்த ஏரியாவில் கூட மக்களோட இன்டராக்ட் பண்ணும். அந்த மக்களோட இன்டராக்ட் பண்ணாம அவர் தனியா ஐசோலேட்டா இருக்காருன்னா அந்த மக்கள் பத்தின சரியான புரிதல் அவருக்கு இருக்காது, மக்களுக்கு இவரை பத்தின சரியான புரிதல் இருக்காது. பார்க்கும்போது என்ன ஒரு மாதிரி திமிராவே இருக்கானே, சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறானே. இதே அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தரோ அந்த தமிழ் மொழி தெரிந்த ஒருத்தரோ இருந்தாங்கன்னா அவரும் சிரிச்சு ஜாலியா பேசுவாரு, இவங்களும் பேசிப்பாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். நம்ம இந்த மக்களுக்கு இன்னும் நல்லா சர்வீஸ் கொடுக்கணுன்ற ஒரு புரிதலும் வரும். மக்கள் மேல எனக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்தால் தான் அவங்க நல்ல சர்வீஸ் கொடுக்கணுன்ற ஒரு பார்வை எனக்கு வரும். ஸோ அதெல்லாம் அப்பதான் ஏற்படும். அதனால இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் தமிழர்களா இருக்கிறது ரொம்ப அவசியம். அட்லீஸ்ட் தமிழ் மொழி தெரிஞ்சா ரொம்ப அவசியமா இருக்கும். ஏன்னா ஏன் நான் இதை சொல்றேன்னா, இப்ப என்ன ஆகுது, ஹிந்திக்காரங்களாம் நிறைய உள்ள கொண்டு வரீங்க, அவங்களுக்கு நம்ம மொழி பேச முடியல. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, நீ ஹிந்தி கத்துக்கன்றீங்க. இப்ப சீமான் அவர்கள் அவரோட அறிக்கையில் அதிகம் பேசுறாரு, ஹிந்தி திணிக்கிறதுல நீங்க அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் பேசுறாரு. ஸோ அதான் நடக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய ஹிந்திக்காரங்களை உள்ள இறக்குறீங்க, இறக்கிட்டு நீங்க அவங்க கிட்ட தமிழ் கத்துக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, நம்ம கிட்ட ஹிந்தி கத்துக்கன்றீங்க. அதை ஒவ்வொரு விதமான வழியில மும்மொழி கொள்கை அது ஏகப்பட்ட ரூட்ல உள்ள கொண்டு வரீங்க. ஸோ அதுவும் பெரிய ஒரு ஆபத்து தான். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து இந்த ஹிந்தி பத்தியான பிரச்சனை தமிழ்நாட்டுல மட்டும் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல, மகாராஷ்டிராலுமே வந்து அது ஒரு இஷ்யூவாக இப்பொழுது மாறி இருக்கு. அந்த ஆளக்கூடிய அரசாங்கம், பிஜேபி கூட்டணி அரசாங்கம் வந்து பின்வாங்கி இருக்காங்க, நாங்க இந்திய திணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் வந்து இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ இதை வைத்து 2 பேரும் இணைந்திருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராலுமே இது ஒரு பிரச்சனையாக இப்பொழுது மாறி இருக்கு இந்தி திணிப்பு அப்படின்றது இல்லையா? மொழின்றது ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ. மொழிக்கும் பொருளாதாரத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு. இப்ப நம்ம ஏன் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கோம், ஏன் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் பேசுறோம்? அது ஏதோ சும்மா வெள்ளைக்காரன் கத்து கொடுத்துட்டு போயிட்டான், அதனால நம்ம பிரயோஜனமே இல்லாம சும்மா இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இங்கிலீஷ் கத்துக்கிட்டு நம்ம இல்லை. இன்னைக்கும் நம்ம இங்கிலீஷ் பேசுறோம்னா அதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கும் யூரோப்போட அமெரிக்காவோட பொருளாதார தாக்கம் இருக்குல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, இந்தியால அதிகமா இருக்கு. ஒரு காலத்துல யூரோப் வந்து வேகமா எக்ஸ்பேண்ட் ஆகுது, எஸ்பெஷலி பிரிட்டிஷ் எம்பையர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பொருளாதார ரீதியாக எக்ஸ்பேண்ட் ஆகிறான், நாடுகள் அவன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரான், மொழியையும் அவன் அங்க கொண்டு போறான். அவன் போற இடத்துல எல்லாம் அவனோட மொழியையும் அவன் கொண்டு போறான், ஓரளவுக்கு அவனோட ரிலிஜனையும் கொண்டு போறான். ஸோ அவனோட எக்கனாமிக் எக்ஸ்பான்ஷன் இருக்குல்ல, அவனோட பொருளாதார விரிவாக்கம் அவனோட மொழியையும் நிறைய இடங்களுக்கு கொண்டு போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிரிட்டிஷ் எம்பையர் கொலாப்ஸ் ஆகுது. கொலாப்ஸ் ஆகும்போது மொழி இன்னும் அந்தந்த நாடுகள்ல இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, பிரிட்டிஷ் எம்பையர் கொலாப்ஸ் ஆனாலும் அந்த எக்கானமி இருக்கு பாருங்க, அவன் பில்ட் பண்ண அந்த ஒரு எக்கானமி இருக்கு பாருங்க, அது இன்னும் இன்டாக்டா தான் இருக்கு. இன்னைக்கும் யூரோப் பவர்ஃபுல்லா தான் இருக்கு, இன்னைக்கும் அமெரிக்கா பவர்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ மற்ற நாடுகள் ஏதோ ஒரு வகையில இவங்களோட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம வேலை பார்க்கக்கூடிய கால் சென்டர்ஸா இருக்கலாம், பெரிய பெரிய டெக் கம்பெனிஸா இருக்கலாம், இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஏதோ ஒரு வகையில வெஸ்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன்ல நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்க மொழியை நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நம்ம இங்க இருந்து வேலைக்கு அங்க போக வேண்டிய தேவை இருக்கலாம், இங்க நம்ம வேலை பார்க்கும் போதும் அவங்களோட இன்டராக்ட் பண்ண வேண்டிய தேவைகள் அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஆங்கிலத்தை கத்துக்கிறோம். இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா நம்ம பொருளாதாரம் ஸ்ட்ராங் ஆகணும். தமிழ்நாட்டுக்காரங்க ஆங்கிலம் பேசக்கூடிய ஐரோப்பிய நாடுகளை சார்ந்து இல்லாம, பிரிட்டனை சார்ந்து இல்லாம, அமெரிக்காவை சார்ந்து இல்லாம நம்மளே ஒரு ஸ்ட்ராங்கான பொருளாதாரத்தை டெவலப் பண்ணிட்டோம்னா ரிவர்ஸா நடக்கும். அவங்க நம்ம மொழிய கத்துக்க ஆரம்பிப்பாங்க. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஸோ மொழின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி பெரிய ஒரு சயின்ஸ் இருக்கு. இப்ப ஒரு மொழியை நீங்க ஆர்டிபிஷியலா திணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மக்கள் மேல, அது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இப்ப பிரிட்டிஷ்காரனோட மொழியை நம்ம படிக்கிறோம்னா அது நேச்சுரலா நடக்குது. அவனுக்கு எக்கனாமிக் பவர் இருக்கு, அந்த எக்கனாமிக் பவரால எனக்கு பெனிஃபிட் இருக்கு, அதனால நான் ஆங்கிலத்தை படிக்கிறேன். இப்ப ஆங்கிலத்தால எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு வச்சுப்போம். ஆனா நீங்க ஆங்கிலத்தை என் மேல திணிக்கிறீங்கன்னா அப்ப எதிர்வினைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அதுதான் இங்க நடக்குது.
இப்ப ஹிந்தி பேசக்கூடிய மக்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பொருளாதார பலமோ கிடையாது. தமிழ் மக்கள் அந்த மொழியை கத்துக்கிட்டு தான் பொருளாதார ரீதியா மேம்படணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அட்வான்ஸ்டான ஸ்டேட், அவங்களுக்கு இங்க டெய்லி ஆயிரக்கணக்கான பேர் வர வேண்டிய தேவை இருக்கே தவிர நம்ம இங்க இருந்து ஆயிரக்கணக்கா அங்க போக வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. மேபி இங்க இருக்கக்கூடிய அப்பர் மிடில் கிளாஸுக்கு அந்த தேவை இருக்கலாம், ஏன்னா அங்க ஸ்ட்ராங்கான ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கு, அவங்களுக்கு தேவை இருக்கலாம். பட் சாதாரணமா மெஜாரிட்டி தமிழ்ஸுக்கு அங்க போய் பொழைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க தமிழர்கள் மேல உங்களோட மொழியை திணிக்கும் போது இங்க இருக்க அப்பர் மிடில் கிளாஸ் அதை ஏத்துப்பாங்க. மேபி ஒரு செக்ஷன், ஒரு 5-10% மக்கள் ஏத்துப்பாங்க. ஆனா மெஜாரிட்டி தமிழ்ஸ் வந்து ஏன்டா என்ன பிடிச்சி தேவையில்லாம கஷ்டப்படுத்துற, எனக்கு தேவையான நான் படிச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. சோ அந்த பிரச்சனை இங்க வருது. இதே பிரச்சனை மற்ற மாநிலங்கள்லயும் வரும். மகாராஷ்டிரா உங்களை நம்பி கிடையாது. அப்ப நீங்க மகாராஷ்டிரா மேல ஹிந்தியை திணிக்கும் போது அங்கேயும் அது பேக் ஃபயர் ஆகும். கர்நாடகால நீங்க ஹிந்தியை திணிக்கும் போது அங்கேயும் அது பேக் ஃபயர் ஆகும். வேற பகுதிகளில் நீங்க ஹிந்தியை திணிக்கும் போது அங்கேயும் அது பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதனால இது சயின்டிபிக்கா இது நடந்தே தீரும். இது இந்த பிரச்சனை. அதனாலதான் நீங்க வந்து பிஜேபியை பொறுத்தளவு அவங்களோட பொலிட்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹிந்துத்துவா, ஹிந்தி இந்த விஷயங்கள் எல்லாம் மையமா வச்சு அவங்க பொலிட்டிக்ஸை கட்டமைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எந்த அடையாளங்களை மையமா வச்சு கட்டமைக்கிறாங்களோ அந்த அடையாளங்களை மற்ற மாநிலங்களுக்குள்ளேயும் திணிக்கணும் அப்படின்ற முயற்சிகளையும் ஈடுபடுறாங்க. அது பண்ணும்போது பொலிட்டிக்கலா அது பேக் ஃபயர் ஆகுது. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் ஆச்சு, இப்ப மகாராஷ்டிராலையும் ஆகுது, மற்ற ஸ்டேட்ஸ்லயும் ஆகும், வெஸ்ட் பெங்கால். ஓகே, இப்போ வந்து மக்கள் இந்தி பேசக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கான அரசாங்கம் தான் ஆண்டுகிட்டு இருக்கு, எந்த அரசாங்கம் வந்தாலுமே அது இந்திக்காரங்களுக்கான அரசாங்கம் தான் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதோ, கர்நாடகாவுக்கு போகும்பொழுதோ, மற்ற மாநிலங்களுக்கு போகும்பொழுதோ நான் ஹிந்தி தான் பேசுவேன். அங்க இருக்கக்கூடிய வங்கி அதிகாரிகள்லாம் நிறைய வீடியோஸும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நான் ஹிந்தி தான் பேசுவேன், நீ என் கூட ஹிந்தியில தான் கம்யூனிகேட் பண்ணணும். நான் தமிழ்நாட்டுக்கே வந்தாலும் கர்நாடகா வந்தாலும் நான் இந்த ஸ்டேட் லாங்குவேஜ்ல நான் வந்து கம்யூனிகேட்டே பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு 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 திமிர்த்தனமான ஒரு பேச்சை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க பல இடங்கள்ல. ஸோ இது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஒரு இந்திக்காரங்களுக்கான ஒரு அரசாங்கம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்களா மக்கள்? சிவிலியன்ஸுக்கு அந்த பார்வை இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். ஓரளவுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்ப நான் சொன்னது போல இப்ப வந்தே பாரத்ல நம்ம டிராவல் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோட நம்ம பேச வேண்டிய, இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். நம்மளோட ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவோம், நம்ம காஃபி வேணுமா டீ வேணுமான்னு சொல்லுவோம். இதெல்லாம் மோஸ்ட்லி பேசும்போது நான் பார்த்த அளவுல நம்ம ஆளுங்க தான் அரைகுறை ஹிந்தி அவங்க கிட்ட பேசுறது, ஏக் தோ இந்த மாதிரி ஏதாவது பேசுறது, சல் சல்ன்றது, இந்த மாதிரி அவங்களுக்கு. ஆனா அவங்க அந்த தமிழ் பேசுற முயற்சியை பெருசா எடுத்த மாதிரி எடுக்க மாட்டாங்க, எனக்கு பெருசா தெரியல. அதே மாதிரி நார்த்துக்கு நான் டிராவல் பண்ணும்போதும் அங்க ஷாப்பிங்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஸ்ட்ரீட் சைட்ல கூட சின்ன சின்ன இந்த கனாட் பிளேஸ்ல எல்லாம் போய் நம்ம ஷாப்பிங் எல்லாம் பண்ணும்போது இது ஹிந்துஸ்தான், நீங்க ஹிந்தியில பேசு அப்படின்ற மாதிரி அவங்க நம்ம கிட்ட ஹிந்தியில சொல்லுவாங்க. ஹிந்துஸ்தானே அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. நமக்கு அது பயங்கர இரிட்டேஷனா இருக்கும், பாரத் பாஷா அப்படிலாம். சோ அதனால இந்த விஷயங்கள் வந்து நிறைய நான் இந்த எஸ்பெஷலும் பெரிய கடைக்கு போகும்போது நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவனை பொறுத்தளவுல கஷ்டப்பட்டு இருந்து காசப்படுங்கிறது அவ்வளவுதான் இருக்கும். பட் இந்த ரோட் சைட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள்ல ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போகும்போது என் மொழியை நீ கத்துக்க, இது நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிக்கடி அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் ஒரு மொழி கத்துக்கிறேன்னா எனக்கு அதுக்கான தேவை இருக்கணும். நான் ஹிந்தி கத்துக்கிறேன்னா எனக்கு ஹிந்தியால என்ன தேவை இருக்கு, இல்ல இங்க கொஞ்சம் பேர் வந்து ஹிந்தியால பெரிய தேவை இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா அவங்க பர்சனலா கத்துக்கிட்டோம். தனிப்பட்ட முறையில நீங்க ஹிந்தி கத்துக்கோங்க, எந்த மொழியை வேணாலும் கத்துக்கோங்க, யாரும் உங்களை கேட்க போறதே கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு ஹிந்தி கத்துக்கணுன்ற விருப்பம் இருக்கு, இது வரைக்கும் நான் கத்துக்கல, ஆனா ஃபியூச்சர்ல கத்துக்கணுன்ற விருப்பம் இருக்கு. ஹிந்தி கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு ஹிந்தி கிளாஸ்ல என்ன அனுப்புனாங்க அப்ப தனியா. பட் இப்ப எனக்கு சுத்தமா மறந்துருச்சு. அப்ப எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, தமிழை விட ஹிந்தி ரொம்ப ரொம்ப ஈஸி கத்துக்கிறது. அண்ணா கூட ஒரு தடவை சொன்னதாக சொல்லுவாங்க, 1 மாசம் இருந்தா நீங்க ஹிந்தி கத்துக்கலாம்னு யாரோ ஒரு ஆள் சொன்னதாகவும், ஆமா 1 மாசம் இருந்தா கத்துக்கலாம், அதுக்கு மேல கத்துக்காதுல என்ன இருக்கு அப்படின்னு அண்ணா சொன்னதாக கவுண்டர் கொடுத்ததாக ஒன்று சொல்லுவாங்க. ஹிந்தி ஈஸியா கத்துக்கலாம், ஓரளவுக்கு நம்ம பேசுறத ஈஸியா ஓரளவுக்கு கத்துக்கலாம். ஹிந்தி சினிமாக்கள் நிறைய பாக்குறது, ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு தெரியலன்னா குயிக்கா நம்ம இன்டர்நெட்ல அதை செக் பண்ணிடலாம். இப்ப நானே இப்ப அந்த சைட் எல்லாம் போறேன்னா, அதான் இப்ப நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு எல்லாம் பேசணும்னா நம்பர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, சும்மா ஆமா ஒரு 100 ரூபாய்னா அது என்னன்னு போட்டு நெட்ல செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அதை சொல்லிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். சின்சியரா நம்ம ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம ஸ்போக்கன் ஹிந்தியை ஓரளவுக்கு நம்ம ஈஸியா கத்துக்கலாம். அதுக்கு ஸ்கூல்ல சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க ஹிந்தியை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அதை உள்ள திணிச்சு, ஏன்னா இப்ப மொழி கத்துக்கிறதுன்றது என்னன்னா, மொழி நம்ம எதுக்காக கத்துக்கிறோம், நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுக்காக தான் மொழி கத்துக்கிறோம். சோ மொழி வழியா நம்ம நிறைய விஷயங்கள் கத்துப்போம். ஆனா மொழியையே ஒரு பேர்டனா மாத்திட்டா
மொழியை கத்துக்கிறதே நமக்கு ஒரு வேலையா வச்சுக்கிட்டோம்னா அது தேவையில்லாத வேலை. மொழி நாலேஜ் இல்ல. மொழி நாலேஜ் அது ஒரு மீடியம் தான். ஸோ இப்ப ஆங்கிலம் நம்ம ஏன் கத்துக்கிறோம்? ஆங்கிலத்தோட இன்னொரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, சைனால நிறைய நாலேஜ் இருக்கும், ஆப்பிரிக்காலும் நிறைய நாலேஜ் இருக்கும், ஏன்ஷியன் நாலேஜ் இருக்கும், மாடர்ன் நாலேஜ் இருக்கும், நிறைய இருக்கும். அங்கே லிட்ரேச்சர் இருக்கும், ஆர்ட் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான மொழி பேசக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே நிறைய வெல்த் ஆஃப் நாலேஜ் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இது எல்லாமே ரீஜனல் நாலேஜ்ல இருந்தாலும் அதெல்லாம் ஏறக்குறைய முக்காவாசி விஷயங்கள் பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல இருக்கும். அதெல்லாம் ஹிந்தியில இருக்காது, ஆனால் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். நான் சொல்றது இங்கிலீஷ்ல தான் அறிவாளிகளோட விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்ல வரல. லோக்கல் சைனீஸ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் லிட்ரேச்சர் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் லிட்ரேச்சரா இருக்கலாம், பெஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், ஹிஸ்டரியா இருக்கலாம், அது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல அவன் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ ஒரு வகையில இப்ப இங்கிலீஷ் இன்னைக்கு பிராக்டிக்கலா குளோபலா இந்த லாங்குவேஜ் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறதுனால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய அந்த வெல்த் ஆஃப் நாலேஜ் இருக்கு பாருங்க, அது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ நீங்க இங்கிலீஷ் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாலேஜ் ஃபுல்லாத்தையும் நீங்க அக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, நம்ம இங்கிலீஷ் கத்துக்க கூடாது, அது ஒரு இம்பீரியலிஸ்டிக் லாங்குவேஜ், அதெல்லாம் கரெக்ட் தான், ப்ராக்டிக்கலா அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எனக்கு தேவை இருக்குல்ல, நான் இப்ப இன்டர்நெட்ல உட்காந்து நான் எல்லாத்தையும் இங்கிலீஷ் வழியா நான் எல்லாத்தையுமே கத்துக்க முடியுது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ஹிந்தில கிடையாது. நான் சொன்ன மாதிரி அது ஒரு மீடியம் தான், இங்கிலீஷ்ன்றது ஒரு மீடியம் தான், சான்ஸ்கிரிட்லயும் கிடையாது. ஆமா, அந்த ஆட்டத்திலே கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரி, அந்த மீடியம் மட்டும் நான் கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும், யூரோப்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும், ஜெர்மன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா ஹிந்தி கத்துக்கிட்டேன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். சைனால இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் ஹிந்தியில இருக்காது. மேபி சில ஒர்க்ஸ் மேபி ஹிந்தியில இருக்கலாம், பட் நான் சொல்றது இப்ப ஆர்ட் ஆஃப் வார் மாதிரியான ஃபேமஸான புக் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்லயும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். பட் அதை தாண்டி முக்கியமான ரிசர்ச் ஒர்க்ஸா இருக்கலாம், வேற நிறைய விஷயங்களா இருக்கலாம், அதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ அதனால இங்கிலீஷ் கத்துக்கிட்டா அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். பட் ஹிந்திக்கு இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் அட்வான்டேஜ் பெருசா இல்லை. ப்ராக்டிக்கல் அட்வான்டேஜோ ப்ராக்டிக்கல் யூஸோ எனக்கு இல்லைன்னா அதை நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை என் மேல நீங்க திணிக்கும் போது பேக் ஃபயர் ஆகும். இந்தியாவில் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ப்ராப்ளமா வெடிக்கும் போக போக. இந்தியாவில் வந்து ஹிந்தி பிரச்சார சபா, தமிழ்நாட்டில் இந்திய பிரச்சார சபா வந்து அப்போ காந்தியே வந்து உருவாக்குனாங்க, காந்தி வந்து திறந்து வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படியான நிறைய முன்னெடுப்புகள் அப்போல இருந்தே, விடுதலைக்கு முன்னாடியிலிருந்தே எடுக்கப்பட்டிருந்தது. பெரிய போராட்டம் நடந்துச்சு, விடுதலைக்கு அப்புறமே வந்து பெரிய முன்னெடுப்புகள் எடுத்திருந்தாங்க, இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள புகுத்தணும், திணிக்கணும் அப்படின்னு. ஆனாலுமே வந்து தமிழர்கள் இன்னுமே வந்து ஹிந்தி கத்துக்கல. அதிகபட்சம் வந்து 20% வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கலாம் தமிழர்களுக்கு. 80% பீப்புளுக்கு ஹிந்தி தெரியாது தமிழர்களுக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையில்லை, அதை அவங்க படிக்கல அப்படின்ற ஒரு புரிதலுக்கு ஸ்டேட் வரமாட்டதோ. சிம்பிள்ங்க. இப்ப ஒரு தேவை எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எனக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை, நானா ஓடி போய் படிச்சிருவேன். ஒரு சொசைட்டிக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நம்ம எதுவும் திணிக்கவே தேவையில்லை, அவங்களா அதை வந்து செஞ்சுப்பாங்க. ஒருத்தனுக்கு ஒண்ணு தேவை இருக்கு, தேவை இருந்தும் நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, போராட்டம் நடத்துவாங்க. மக்கள் வெளியே வந்து அப்புறம் போராட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எனக்கு நிஜமாவே ஹிந்தியோட தேவை இருக்கு, ஆனா நீங்க கவர்மெண்ட் ஹிந்தி கொடுக்கல அப்படின்னா மக்கள் குடுறா அப்படின்னு சண்டைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதனால தேவை இருந்ததுன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது, மொழின்றது பாத்தீங்கன்னா சில பேருக்கு அது பெரிய அசர்ட் தான். சில பேருக்கு அந்த நிறைய மொழிகளை உள்வாங்கிக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மொழியில எனக்கு வந்து ரொம்ப வீக்னா, தமிழ் சரியா படிக்க வராது, இங்கிலீஷ் சரியா வராது, இந்த டைலக்ஸிக்கும்பாங்கல்ல, ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்தோம்னா 2 மொழியிலுமே தப்பு தப்பா தான் எழுதுவேன். என்ன மாதிரியான ஒரு ஆளுக்கு நீங்க புதுசா ஹிந்தின்ற மொழியை கொடுத்தீங்கன்னா அது பெரிய ஒரு நைட் மேரா மாறிடும். அது பெரிய, எனக்கெல்லாம் பெரிய பயமா போயிடும். அது ஸ்கூலே வேண்டாம், ஓடி வேண்டாம். நான் தமிழ்ல எல்லா தடவையும் ஃபெயில் ஆயிடுவேன், எல்லா வருஷமும் மாதங்களும் தமிழ்ல ஃபெயில் ஆகும். அது காரணம் என்ன, தமிழ் சரியா நான் படிக்காம இருந்தனால கிடையாது. 2 மார்க் கொஸ்டின்ல ஒரு 5 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், 6 மார்க் கட் பண்ணாங்கன்னா 0 ஆயிரும். இங்கிலீஷ்லயும் நிறைய சப்ஜெக்ட்ல இந்த பிரச்சனை வரும். ஸோ அதனால இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்ப மொழி வழியா நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதை விட மொழியை கத்துக்கிறதுலே பாதி எனர்ஜி நமக்கு ட்ரெயின் ஆயிரும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு தேவையில்லாத இவ்வளவு பெரிய ப்ரெஷரை நீங்க போட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது, சில பேருக்கு நல்லா இந்த மொழியை உள்வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். என் கூட படித்த சில மாணவர்களே பார்த்தோம்னா நல்ல அழகா நிறைய மொழிகளை குயிக்கா டக்குன்னு கத்துப்பாங்க. இப்ப கார்ல் மார்க்ஸ் பத்தி சொல்லுவாங்க, கார்ல் மார்க்ஸ்க்கு நிறைய மொழி தெரியுமா. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அவர் பேசக்கூடிய தத்துவம் பார்த்தோம்னா நிறைய நாடுகளுக்கு போன தத்துவம். கம்யூனிசம் நிறைய நாடுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அவர் வீட்டில் பார்த்தோம்னா ஒருத்தர் ஜெர்மன் மொழி பேசுவாராம், ஒருத்தர் பிரெஞ்சு பேசுவாராம், ஒருத்தர் ஸ்பெயின்ல இருந்து வந்திருப்பாராம். நிறைய ஆட்கள் இப்படி இருப்பாங்களா, 5-6 மொழி பேசக்கூடியவங்க இருப்பாங்களா. இவரு நடுவில் உட்காந்து எல்லாத்துக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுவாராம். ஒருத்தர் கூட ஜெர்மன்ல பேசுவாராம், இன்னொருத்தர் கூட பிரெஞ்சுல பேசுவாராம், அப்படி பண்ணுவாராம். அது சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கலாம். அது
அதுக்குன்னு எல்லாருக்கும் மொழியை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம இங்கேயே பார்த்தோம்னா சில பேருக்கு அந்த தமிழ் மொழியை நல்லா ஈஸியா உள்வாங்கிப்பாங்க, அழகா பேசுவாங்க, தமிழ் அந்த மொழியை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுப்பாங்க. அது எல்லாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ நீங்க இப்ப ஏன் மொழியை எல்லாருக்கும் ஃபோர்ஸ் பண்றீங்க? அவனுக்கு அந்த மொழி நிறைய கத்துக்கக்கூடிய அந்த விருப்பம் சிலவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஹிந்தி பிரச்சார சபா வச்சுக்கோங்க, நிறைய நாடுகளோட எம்பசிஸ் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் மொழி கத்துக் கொடுக்குறாங்க, வேற வேற மொழிகள் கத்துக் கொடுக்குறாங்க. அங்க போய் நீங்க கத்துக்கலாம் வேணும்னா, அப்படி ஆப்ஷன் ஓப்பனா வச்சுக்கோங்க. ஆனா எல்லாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க இதனால. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து இந்த விபத்து விஷயத்துக்கு வருவோம். ட்ரெயின் ரயில்ல பயணிக்கிறது அப்படின்றது வந்து இப்பொழுது நிறைய பேருக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அதுல பயணிக்கக்கூடிய பயணிகளா இருக்கட்டும், இப்பொழுது வந்து நிறைய இந்திக்காரங்க வந்து பயணிக்கிறாங்க, அவங்க நடந்தக்கூடிய நடவடிக்கைகளா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து முன்னாடி இருந்ததை விட இப்பொழுது ரயில்ல பயணிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து ரயில் பயணம் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க அதை? நான் பார்த்த லெவல்ல நார்த் இந்தியன்ஸ் வந்து ரயில்வேஸை பார்க்குற விதம் இருக்குல்ல, நம்ம அப்ரோச் பண்றத விட அவங்க அப்ரோச் பண்ற விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம், ட்ரெயின்ல ஏறுவோம், பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வருவோம். அவங்க பார்த்தோம்னா அது ஒரு அவங்க வீடோட எக்ஸ்டென்ஷனாவே சில நேரங்கள்ல பாக்குறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா நார்த்லலாம் நான் பார்க்கும்போது சில நேரங்கள்ல சமைப்பாங்க, ஸ்டேஷன்லேயே சில ஸ்டேஷன்ஸ் எல்லாம் உட்காந்து சமைப்பாங்க, அங்கேயே படுக்கிறது, அது அவங்களோட ஒரு ஒரு உரிமை மாதிரி. ட்ரெயின், பிளாட்ஃபார்ம், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் நம்மளோட ஒரு லைஃபோட ஒரு பார்ட் மாதிரி அவங்க பாக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி சேஃப்டி ப்ராப்ளம் வந்து ரொம்ப இருக்கு. இப்ப ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் காலேஜ்லாம் படிக்கும்போது அன்ரிசர்வ்ல நான் ரெகுலரா போவேன். இப்போ அன்ரிசர்வ்ல அப்ப போகும்போது நிறைய தமிழர்கள் அப்ப அன்ரிசர்வ்ல டிராவல் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, தமிழர்களால அன்ரிசர்வ்ல டிராவலே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது போக சில நேரங்கள்ல ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயும் வராங்க, உள்ள வரும்போது நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கிரியேட் பண்ணுது. ஸோ அது ரூல்ஸை பிரேக் பண்றாங்க. ஒரு சொசைட்டில என்னைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேனேஜ் பண்ண முடியலையோ, எப்ப இந்த மாபும் போல இந்த கூட்டம், மக்கள் கூட்டம் வந்து பவரை தன் கையில் எடுத்துக்குதோ, அந்த சொசைட்டி கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரிசர்வ்ட் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சும்மா யாரோ திடீர்னு ஒரு 100 பேர் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா, அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அத்தாரிட்டிஸ்க்கு இருக்கணும். உடனே அதை ஸ்டாப் பண்ணணும். தவறு பண்றவங்க நெக்ஸ்ட் டைம் தவறு பண்ண பயப்படணும். இப்ப ரெகுலரா அது நடக்குதுன்னா அது காரணம் என்ன? அவங்க கான்பிடண்டா இருக்காங்க. நம்ம ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போனாலும் சரி, எங்க போனாலும் யாரும் நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம் பாருங்க, கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ள போறாங்க, இந்த கண்ணாடி அந்த டோர்ஸ் எல்லாம் உடச்சிட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ள போறாங்க. இதெல்லாம் நடக்குது. அவங்கள ஸ்டாப் பண்றதுக்கு யாரும் இல்லைன்றது போது இந்த மாப் இருக்கு பாருங்க, இந்த கூட்டம் வந்து எம்பவர் ஆகும், கையில இன்னும் ஸ்ட்ரென்த் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால அதெல்லாம் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணும். அதுவும் குறிப்பா இப்ப சவுத்தை தாண்டி நம்ம நார்த்துக்கு போறோம்னாலே, இந்த டிராவல் பண்ணும்போதே நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், உள்ள வர மக்கள் அந்த கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் எல்லாம் பெருசா வர ஆரம்பிக்கும். நீங்க சவுத்தை தாண்டி அந்த சைடு போயாச்சுன்னா சீட்ல எல்லாம் பத்திரமா உட்காந்துக்கணும். எந்திரிச்சு அங்கங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க சீட்ல வேற யாராவது உட்காந்துருவாங்க. இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. எனக்கு நிறைய ஷூஸை நான் இழந்திருக்கேன். இப்ப கத்துக்கிட்டேன், நார்த் சைடு போகும்போது ஷூ எல்லாம் போட்டு போக கூடாது, அதாவது இந்த சாதாரண செருப்பு போட்டு போறது. இப்ப முன்னாடி நான் எனக்கு 2 தடவை என் ஷூஸ் வந்து நான் தொலைச்சிருக்கேன். அதுல ஹைலைட் என்னன்னா, ஷூ காணாம போயிட்டு நைட் படுத்து தூங்கிட்டு எந்திரிக்கும் போது ஷூ இல்லை. கீழே வர, கீழே ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க தான் என் கூட டிராவல் பண்றாங்க. கீழே வந்து ஷூ இருக்கான்னு கேட்டு யாருமே எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாம் தெரியாத மாதிரி அவங்க வேலையை பாக்குறாங்க. அப்படின்னு தெரியல, நான் உன் மேல குற்றம்லாம் எதுவும் சொல்லடா, ஜஸ்ட் கேட்கறேன்டா, சொல்லுங்கடா ஏதாவது தெரியுமா தெரியாதான்னு. இவனும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது சரி, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேர்ல்டா இருக்கு. நம்ம ஒப்பீனியனுக்குலாம் வர வேண்டாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கும் அவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்கள பத்தின புரிதல் எனக்கு கிடையாது, என்ன பத்தின புரிதல் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போதே நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்கள பத்தின சரியா புரிதல் இல்லாமலே நம்ம ஏதோ நம்மளே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அவங்கள பத்தி. அவங்களும் அதே மாதிரிதான் நம்மளை பத்தி பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. சவுத்ல டிக்கெட், நீங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி சொன்னீங்க, சவுத்ல வந்து இன்னும் கொஞ்சம் கூட டிக்கெட்ஸ் எல்லாம் அதிகமா வாங்கிட்டு போறாங்க, நார்த்ல டிக்கெட்ஸ் எல்லாமே அதிகமா போறாங்க. இந்த இழப்பெல்லாம் இப்ப யாரு பேர் பண்றது? சோ ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணும், ஒரு ப்ராப்பரான ஒரு ஒழுங்கு இருக்கும். தவறு நடந்ததுன்னா நார்த்தோ சவுத்தோ, ஹிந்தி பேசுறவனோ தமிழ் பேசுறவனோ யாரா இருந்தாலும் தவறு நடக்குதுன்னா அதை ஸ்டாப் பண்ணும். அதை ஸ்டாப் பண்றதுக்கான கெப்பாசிட்டி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு நாட்டிலயோ அது இல்லைன்னா இது கேயாஸ்ம்பாங்கல்ல, இந்த கேயாஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். இது நல்லது கிடையாது. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.